Hello friends, welcome to City Car Trainers, Personalised car training services in Chennai at Doorstep. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா a new student நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி சியாஸ் செடான் டைப் வெஹிக்கிள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணிவிட்டு டிரைவிங் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ் தான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸில் நம்ம சொல்லுவோம். சிட்டி கார் ட்ரைனர்ஸில் நம்ம பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சீட், ஸ்டீரிங் அண்ட் மிரர்ஸ் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், மேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங், கிளச் அவங்க எதுக்காக யூஸ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளச், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், ஸ்டீரிங் பொசிஷனோட ஹோல்டிங் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி டர்ன் பண்ணணும், இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுருந்தாங்க. எஸ் மேம், டர்ன் ரைட் ஹியர், ஸ்லோ டவுன். இப்போ அவங்களோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறோம். ப்ரெசர்குலேஷன் பிரேக் மேம், ஃபைன், பர்ஃபெக்ட். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ் ஷீ இஸ் கோயிங் டு மேக் 10 பேசிக் கண்ட்ரோல்ஸ் டு பி கெயின்ட் பை அ பிகினர். ஒரு பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேனுவல் கார் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க 10 பேசிக் கண்ட்ரோல்ஸ் கெயின் பண்ணணும். எஸ் மேம், மேக் இட் செகண்ட் ஹியர், ப்ரெசர்வேஷன் மேக் இட் செகண்ட். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் இஸ் கிளச் கண்ட்ரோல். அவங்க எந்த கியர் ஷிஃப்ட் பண்ணாலும் அவங்களுடைய கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலீசிங், ரொம்ப கிராஜுவலாக இருக்கணும். ஸ்லோலி ஷி ஹேஸ் டு லீவ் த கிளச். செகண்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணணும். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமமாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் இஸ் ஸ்பீட் கண்ட்ரோல். இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஸ்பீட் கம்ஃபர்டபுள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, பீப்புள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான், ரோடோட அமைப்பை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்பீட் இருக்கணும். ஷிஃப்டி டு தேர்ட் ஹியர் மேம், நியூட்ரல் தேர்ட், ஃபைன். கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவங்க கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நியூட்ரல் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கியர் ஷிஃப்ட் பண்ணணும். கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூமெண்ட். அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி சியாஸ் அவங்களோட வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டுக்கு அவங்க கரெக்டாக அக்கஸ்டம் ஆகிக்கணும். இதோட கிளச் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, பிரேக் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, ஆக்சலேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாமே அவங்க கரெக்டாக பார்த்துக்கணும். மிரர் ஃபோக்கஸிங், நான் மேம் கிட்ட பர் மினிட்டுக்கு 3 to 4 times மிரர் பார்க்க சொல்லியிருக்கேன். மெயின்லி லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர். இந்த ரெண்டு மிரர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும். பின்னாடி ஒரு வெஹிக்கிள் எந்த லைனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்கன்றதை அவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இப்போ இந்த லைனில் மூவ் பண்ணும்போது ரைட்டில் ஒரு பேரியர் இருக்குது. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ஷி ஹேஸ் டு கம். ஆனால் அந்த இடத்துல பொசிஷன் எப்படி இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைடு வியூ ஆஃப் அனலைசேஷனில் பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவில் மூவ் பண்ணும்போதே எதர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைட் ஷி ஹேஸ் டு மூவ். அவங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளோ அந்த சைடில் அவங்க ட்ராவல் பண்ணலாம். நம்ம லெஃப்ட் சைட்லேயே மூவ் பண்ணுவோம் மேம். இங்கே ரைட் சைடில் வெஹிக்கிள் வராரு. கெய்னிங் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவில் பிகினர்ஸ் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி பழகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கியர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணும்போது கியர் ரெடியூஸ் பண்ணணும். அந்த கியர் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் கியர் ரெடியூஸ் பண்ணணும். ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபார் ஷி இஸ் மூவிங் ஆன் 30 ஸ்பீட் which is so comfortable for her. ஸோ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. ஃபுல் கண்ட்ரோல் ஆன் தி மூவ்மெண்ட். நம்மளுடைய வெஹிக்கிளோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்மக்கிட்ட தான் இருக்கணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எந்த இடத்துல அவங்க பிரேக் அப்ளை பண்ணாலும் அவங்களோட பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி தான் பிரேக் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது அவங்க கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். 100% அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோடில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம சொன்ன தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் ஷி இஸ் அப்ளைங் ஹியர். அண்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ், ஹவு ஷி இஸ் அப்ளையிங். அண்ட் மெயின் திங், இந்த மாதிரி ரோட்ஸில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் அனலைசேஷன், இங்கே மூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் அந்த ஒயிட் பஸ் எங்கே இருக்கோ அது வரைக்கும் அவங்களோட ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து எந்த வெஹிக்கிள் வராங்க, ரைட் சைடில் எந்த வெஹிக்கிள் வராங்க, எந்த இடத்துல ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, predicting the movement of other vehicles. ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் நம்மளோட ஃப்ரேம்குள்ளே வருவாங்களா. ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவில் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் மேடமோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அபேண்டன் பண்ணிடணும், ஸ்லோ பண்ணிக்கணும். எய்தர் அவங்க ஹார்ன் பண்ணி அந்த வெஹிக்கிள் அவங்களோட ஃப்ரேம்லேருந்து வெளியில் கொண்டு வரணும், இல்லையா இவங்க அவங்க ஃப்ரேம்லேருந்து வெளில வந்துடணும். இந்த விஷயம்லாம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸ்மூத் ட்ராவல்
ஸ்மூத் லேன் சேஞ்ச். ஸோ அவங்க லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் லிட்டில் பிட் ஆஃப் ரைட் வரும்போது மிரர் பார்த்துட்டு தான் வரணும். அதே மாதிரி லேன் சேஞ்சிங் பண்ணும்போதும் தட் ஷுட் பி வெரி ஸ்மூத். இந்த பேசிக் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவில் அவங்க அக்கஸ்டம் பண்ணணும். அதை மேம் கிட்ட தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கோம். அவங்க அதை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. A to Z ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இருக்கும். வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ மேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸில் டாஸ்க் நம்பர் 1 மூவிங் ஆன் அ ஸ்ட்ரைட் ரோட். அவங்களுடைய பேசிக் தாட் என்னவாக இருந்ததுன்னா, இது செடான் வெஹிக்கிள், ரொம்ப பெரிய வெஹிக்கிள், ஸோ இதில் அவங்களால ட்ரைவ் பண்ண முடியாதுன்ற ஒரு தாட் இருந்தது. பட் ஒன்ஸ் நம்ம இதை தியரிட்டிக்கலாக நம்ம இந்த கான்செப்ட் சொன்னதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்ஸை நம்ம எந்த வெஹிக்கிள் அப்ளை பண்ணாலும் மெத்தடாலஜி சேம் தான். எஸ்யூவியாக இருக்கட்டும், காம்பேக்ட் எஸ்யூவியாக இருக்கட்டும், ப்ரைம் எஸ்யூவி, எம்யூவி, ஹேட்ச்பேக், ப்ரீமியம் ஹேட்ச்பேக், செடான், ஸோ எதில் அப்ளை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிட்டி கார் ட்ரைனர்ஸோட கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.